மாமாவா? அப்ப இன்னைக்கு நான் உனக்கு அண்ணே. ஆமா காவக்காரதே அவர் மட்டும் சைஸா ஒரு மாரியா கும்பிடுறாரு. என்ன வரும் தெரியலையே, நீ பார்த்தது வந்திருக்கு உங்களுக்கு. சரிங்க, அந்தமா வளவளன்னு பேச உங்களை அடுத்து நான் ரோடு போட்டவன்னு போயிட்டே இருக்குமா? கேட்டேனே அங்கே அதை பார்த்தேலா இங்கே, கேட்டேனே அங்கே அதை பார்த்தேலா இங்கே.
மந்திரம் சுட்ட மாதிரி உட்காந்துருக்கீங்க என்ன விஷயம் ஒண்ணுமே ஒரு ஆரவரத்தை காணோம் இறங்கி போய் பார்த்துக்கல ஏங்க எல்லாரும் மந்திரம் சுட்ட மாதிரி உட்காந்துருக்கீங்க நாடகம் பிடிக்கலையா ஆரவரம் பண்ணாதானே ஆடுவேன் இல்ல அடியே ஆத்தா அடியே அடியே இருடியே அடியே மனம் நின்னு நான் நிற்காதே அடியே நின்னு நிற்காதே மாமா வரைக்கும் சொல்லுவா மாமா அது தெரிஞ்சபடி அடுத்து அடிக்கிறாரு என்னது மாமா அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கிறாரா ஆமா இது பேர் என்னடா நீங்க கேட்கணும்ல என்னடா அதான் இது பேர் தான் பேக்காட்டம் என்னது பேக்காட்டம் என்னது பேக்காட்டம் பார்த்தது இல்லையா நாங்க பேயாதுன்னு பார்த்துருக்கேன் பேக்காட்ட பார்த்துருக்கேன் பார்த்ததே இல்லையா சரிங்க உங்க நாலு பேத்தி வரலான்னு இருக்கேன் ஓ ஆளை கூப்பிடு முதல்ல ரொம்ப கோவிச்சிருவாரு போச்சு பாரா ஆமா சரி அவரே கூப்பிடுவோம் பொது நலத்தொண்டுன்னு சொல்லி கடைசியில என் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது. உங்க துண்ட முதல்ல கோலம் போடுங்க போதும் ஐயா, மாநகராட்சியில நான் வேலை பார்த்ததும் போதும், இடத்த பூரா சுத்தம் படுத்துறதும் போதும். இங்க எதுக்கு வந்தீங்க? ஊருக்காரங்க அழகா கண்ணுக்கு லட்சணமா ஒரு பிள்ளை ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க போயா இறங்கி போயா. உங்களை வாத்தியாருன்னு எவ்வளவு மரியாதையா வச்சிருக்கேன். ஆனா இப்படி பொம்பளை விஷயத்துல மோசமா இருப்பீங்கன்னு தெரியாம அப்படி சொல்லக்கூடாது. கண்ணுக்கழகா ஒரு பிள்ளை வந்து ஆடிக்கிட்டு இருந்துச்சுல. ஆயிட்டு போது அது போல பாதுகாப்பு. ஆடி முடிச்ச பின்னாடி வந்து கூட்டிட்டு போனியா நீங்க? ஊருக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க? தம்பி நம்ம ஊர்ல திருவிழாப்பா காலையில 5 மணிக்கு மாட்டு வண்டி போதையா எல்லாரும் தம்பி இங்க வாங்க. டீ கிளாஸ்ல கப்பல நிறைய கிடக்கு. இறங்கி போய் கூட்டிட்டு வாங்க போங்க. இம்புட்டு கூட்டம் இருந்துச்சுன்னா எப்படி நான் கூட்டுறது? கூட்டனா எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு போவா. போன தடவை நான் கூட்ட முடியாது. அவங்க எல்லாத்தையும் எந்திரிச்சு மேலே வந்து உட்கார விட்டு கூட்டு. எல்லாரும் வண்டியில கூட போய் உட்காருங்க. தனியா தான் பொறுத்து கிடக்கிறாரு. ஆமா நான் வரது. அடேங்க அப்பா, திருப்பூட ராமையாவுக்கு பொம்பளை கூட்டம் மாதிரி இருக்கப்பா. வா வெரி நைஸ். நீங்க சொன்ன பொம்பளை பிள்ளை இல்லைண்ணா? இப்படி நடுத்தரில் அடைச்சுன்னா அப்புறம் தூக்கி போட்டு கற்பழிக்காம என்ன செய்வாங்க? எங்க நீங்க கற்பழிச்சு வந்தா பாருங்களேன். ஆத்தாடி கற்பழிச்சுட்டாலும் விளங்கிடும். உங்க கற்பு பறிவையிலும் கோலம் இருங்க. போக ஏமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ரோட்ல ஆடிய ஏன் வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாம? யார் பொழப்பு? உங்க பொழப்பு. அப்புறம் ஓரமா உட்காந்து வாருங்க. ஏமா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? முத அறிவு இருக்காங்க. உன்னேத்தம்மா கேட்கிற அடியே லூஸ். அம்மா அதத்த உன்ட்ட கேட்கிற ஏண்டி குறுக்கு போய் மூட மாறப்படியா? பெரியவங்க இருக்காங்க. மாறப்படியானா? பெரியவங்க இருக்காங்க. மாறப்படி மாறப்படினா பெரியவங்க உட்காந்துருக்காங்க. மாறப்படிக்க சொல்லிக்கணும்னு நினைச்சிட்டேன். அறிவு இருக்கா முத? இன்னைக்கு உன் பொழப்பு அதுதான். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். பொம்பளை பிள்ளை ஊமை போல அந்த வழியில என் மாப்பிள்ள சூர்யா யோகாரன் ஊனப்பட்ட சங்க தலைவர் உனக்கு தனியா சம்பளமும் கொடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை டான்ஸ் போட்டு எல்லா சொல்லியும் பார்த்து விட்டுருவாங்க. நாங்க தான் விடிய விடிய ஒத்தியில உட்காந்து கத்திட்டு போறோம். அப்படி சொல்லாதீங்க. நான் மேலைக்கு வயிற்று பொழப்புக்கு தான் தொட்டு நினைக்கிறேன். ஆனா பகல் ஷிஃப்ட் பூரா உங்க ஷிஃப்ட். அந்த ஏரியா போகிற ஆளு நானும் ஆர்டர் கொடுக்காரு. பெட்டி சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்றேன். அதான் பெட்டி தூக்கிட்டு வரும். சத்தியம் பண்ணீங்க 15,000 கிடைக்கும்.
பப்ப 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 அத ஜப ஜப உபப 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 அந்த அந்த ப ஜப ஐயப்பா எங்க கப்பலுக்காரன் ஊமையா தெரிஞ்சிருக்கீங்க இல்லங்க அந்த பாஷை நம்மளுக்கு புரியுது பேசுறீங்களா எங்க இருந்து வந்த ஆறதுக்கு வந்து கேட்க அதுவும் ஆறதுக்கு வந்து அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் நீங்க அதுக்கேத்த ஆளு அதுக்கு அது சங்க தலைவர் நீங்க டேய் இந்த மாதிரி எங்க இருக்கா மான இருக்கா சூடு இருக்கா சொன்ன இருக்கா அது இருக்கா அங்க இருக்கா ஓரமா இருக்கா உட்கார்ந்து இருக்கா நடுவுல இருக்கா நடுவுல இருக்கா ஒய்யா திருப்பி போட்டு மிதிச்சு வச்சுக்கோ இந்த வேத்த மாதிரி யாரும் இருக்கோம் ஜவுளியத்துக்கு வந்து கையேந்திரே மேல அவன் கொஞ்சமா வெக்க இருக்கா ஏய் வாயை கந்து போறா வெண்ண மாவே அடி வாயில குத்துமா ஒரு குத்துமா வாயில என்ன கேக்குற வாயில என்ன தவிர்க்க வாயை கந்து பேசு இது இல்ல பேசினே பாரு இதுதான் உலகம் வாயை தர நான் சொல்றேன் வாயை திறந்து பேசு நான் சொல்ற மாதிரி ஒரு குத்து வாயில குத்துமான்றீங்க ஏப்பா ஏப்பா டேய் அப்பா நடந்து குடிச்சு வந்து வாயில குத்த விட்டு நட்ட வருது டேய் என்கிட்ட பேசு அதம்மா உலக அப்படித்தா எப்படித்தே நல்ல விதமா பேசுறோம்னா இப்படித்தான் பேசுறீங்க ஏம்மா என்ன ஒரு ஆம்பளைய பார்த்து விட்டு மூஞ்சி இருக்கா முகர இருக்கா தொட்டு பேசுறியா அப்படின்னு பேசுறிய உனக்கு அறிவு இருக்கா உனக்கு இருக்கா முதல்ல நீ என்ன கேக்குற வந்தோடனே எவ்வளவு நாகரிகமா பேசுறேன் என்ன நாகரிகமா பேசுன ஏதோ ஒரு பொம்பளை புள்ள நடு ரோட்ல நிக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு டீசெண்டா பேசுனேன் என்னத்த டீசெண்டா பேசுன பேசுறான் பேசு என்னத்த பேசுன போட்டு நானும் போனா போதும் பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன் நானும் போனா போது ஒத்த ஆம்பளைய வாக்குறேன் இல்ல வச்சுக்க பேர் வச்சிருக்காங்க பாரு சங்குதுர வயசுல சங்கீதம் வச்சிருக்காங்க பாரு எனக்கு சங்கு இல்ல பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னா அவன் ரவுடி முண்டிய கூட்டிட்டு வந்திருக்காங்க ஏன் கூட்டி வந்திருக்காங்க ரவுடி பையன் மரியாதையா பேசு மரியாதையா பேசு நீ முதல்ல மரியாதையா பேசு ஒரு ரோட்ல பொம்பளை பிள்ளை ஆடிய போது உனக்கு அறிவு வேணாம் உனக்கு அறிவு இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பேசாம எத்தனை மத்தியில வியாபாரம் பண்ண வந்திருக்கலமா ஆமா வியாபாரம் பண்றதுக்கு தனியா பிளாட்ஃபார்ம் இருக்கா இல்லையா எங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு நீ வியாபாரம் பார்க்க வேண்டியதானே நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் நீ வியாபாரம் பண்ணிட்டு நீ தான் வந்து இடத்துல நீ பாட்டுக்கு நடு ரோட்ல ஆடி வியாபாரம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு நாய் போச்சுன்னா காலையில காவல்துறை வந்து உனக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க ஏய் நீ அவங்கள இடையில தூர உடைக்கிறதுனே பேசு நீ அத முதல்ல பேசு நம்ம பொருளை நம்ம தான் முத பாதுகாப்பா நான் வச்சுக்கணும் பாதுகாப்பா தான் வச்சிருக்கேன் அப்புறம் காலையில வந்துட்டு ஐயா என்னை கடத்து விட்டாங்கயா அப்படின்னு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாரு சரி பூரா நீங்க செஞ்சு விட்டு ஆம்பளை கூட குறை சொல்றது ஏய் என்னது என்ன நான் உன்னைய மட்டும் தான் பேசுறேன் நீனே 19 ஆம்பளைன்னு சொல்லிருக்க என்னைய பெத்த முன்னாடி என்ன என்ன நல்லா நினைச்சிட்டு இப்ப இருக்க நான் பொம்பளையில குறை சொல்லலையே ஆம்பளையில குறை சொல்லாதீங்கன்னு தான் சொல்ல வந்தேன் நான் வந்து உன்னைய தான் சொன்னேன் ஆம்பளைங்கள நான் 19 சொல்லல அண்ணாமார்களே தம்பிமார்களே தகப்பன்மார்களே உங்களை எல்லாம் நான் எதுமே சொல்லல தகப்பன் மோர்களே அண்ணன் மோர்களே ஏய் என்ன எங்க மாமா சீரியல் தொட்டு வச்சுட்டாரா எவ்வளவு பாப்பா பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப டீசெண்டா பேச கத்துக்க மரியாதை பேச கத்துக்க நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் மட்டும் சாட்சி நட்டு பண்ண மாட்டேன் நான் செஞ்சுருவேன் என்னமோ தெரியல பக்கத்துல வரும்போது ஏதோ காந்த சக்தி இழுக்கிற மாதிரி உனக்கு இழுக்கு அது என்னமோ தெரியலமா பொம்பளை வீட்டுல கோமா பேசும்போது கோமா பேசி போடுறான் ஆனா பக்கத்துல வந்து அந்த கோமா பப்புன்னு அமைக்கிறது ஆமா எச்சி கூட துப்பி பாருங்க இனிக்கும் அதான் நான் சொல்றேன் ரொம்ப அது வீக்னஸ் அது வீக்னஸ் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இந்த வீக்னஸ் எங்களுக்குலாம் வராதியா அம்மா என்ன பண்ற நான் வியாபாரம் பண்றேன் நீ என்ன பண்ற உன்னை யார் இங்க வியாபாரம் பார்க்க சொன்னா உன்னை யார் பார்க்க சொன்னா ஐ அம் கவர்மெண்ட் சர்வெண்ட் நானா மாநகராட்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் யாருக்கு மரியாதை கொடுக்குற மொழியோ எங்களை மாதிரி ஆளுக்கு நீ ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அப்படியா ஆமா குடுக்கறதே சுற்றுப்புற கிராமத்தை சுத்தமாக வச்சுக்கிறணும் இதான் எங்களுடைய வேலை சரி ஆமா நாங்க சுத்தமா தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க முதல்ல சுத்தமா வச்சுக்கிறீங்களா ஏய் என்ன நான் சுத்தமா வச்சுக்கறல எதை செய்யாதீங்கன்னு சொல்லணும் அதைத்தான் வீம்புக்குன்னு செய்றீங்க இன்னும் குப்பையை கொட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி செவுத்துல எழுதி ஒட்டிருப்பாங்க அங்கதான் ஒரு லாரி குப்பையை கொட்டி வைக்கிறீங்க நாங்க தனியா கொண்டு வந்து டப்பா வைக்கிறோம் இல்லையா ஏன் அந்த குப்பை தொட்டிக்குள்ள குப்பையை போட வேண்டியதானே அப்படி குப்பை தொட்டிக்குள்ள குப்பையை போடுறீங்களா போறது கிடையாது இதுவே வெளிநாட்டுல போய் பாரு எச்சிய துப்புல ஸ்பாட்ல பெயிண்ட் போடுறாங்க வெளிநாட்டுல அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க வெளிநாட்டுல அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கும் பொழுது ஏன் நம்ம தமிழ்நாட்டை நம்ம சுத்தமா வச்சுக்க முடியாதா அம்மா சுத்தமான சுகாதாரமான மாவட்டம் அப்படின்னா 2வது இடத்துல இருக்கு அது என்ன மாவட்டம் தெரியுமா என்ன மாவட்டம் திருச்சி மாவட்டம் சுத்தத்திலயும் சுகாதாரத்திலயும் 2வது இடத்துல இருக்குமா திருச்சி மாவட்டம் அதே மாதிரி எல்லா இடமும் சுத்தமும் சுகாதாரமும் இருந்துச்சுன்னா நம்ம நாடு எங்க இருக்குன்னு தெரியுமா முதல் சுத்தமா வச்சுக்க தெரியுதா இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க அங்கதான் நம்ம ஆளுங்க வீம்புக்கிற சிப்ப திறந்துக்கிட்டு செவுத்துல ஆனாவனம் எழுதுறது சொல்லி ஆனாவனம் எழுதுறது அப்ப எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் வீம்புக்குன்னே செய்றீங்க இதனால தான் நம்ம நாடு கெட்டு போகுது ஆடும் மண்டை பாரு என்ன சுத்தம் இல்லன்ற உங்க வீட்டுல யார் சுத்தம் பண்றது உங்க அம்மா உங்க தங்கச்சி உங்க ஒய்ஃப் அவங்க தானே சுத்தம் பண்ணுவாங்க என்னமா சுத்தம் இல்ல வேகமா பேசுறீங்க என்ன ஆனா ரொம்ப
வந்து வார்த்தை மாதிரி சொல்லு. ஏய். உங்க அம்மா சுத்தம் பண்றாங்க, உங்க பொண்டாடி சுத்தம் பண்றாங்க. முகர வீட்லயே ஆம்பளை தான் சுத்தம் பண்றேன். இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள பொம்பளைகளுக்கு கூட்டுவீங்க, வெளியில கூட்டி கும்பல அள்ளி போறது யாரு? யாரு? எங்களை மாதிரி ஆம்பளைங்க. ஒண்ணும் கிடையாதுமா. பாதாள சாக்கடைக்குள்ள ஆம்பளை இறங்கக்கூடாது, சட்டம் போட்டாங்க தெரியுமா? அதனால எத்தனை உயிர் போயிருக்கு தெரியுமா? உள்ள இறங்கி சுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கமே சட்டம் போட்டிருக்காங்க. அதுக்குன்னு தனியா ஒரு இயந்திரமே வந்திருக்கு, உள்ள போய் அடப்புகளை எடுக்கிறதுக்கு. அப்ப எங்க உயிரை பணைய வச்சு உள்ள இறங்கி அடப்பெடுத்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறது யாருமா? எங்களை மாதிரி ஆம்பளைங்க. அப்ப ஆம்பளை மதிக்க கத்துக்கிற பொம்பளை. ஏய், நீ ஆயிரத்தை சொல்லு. பொம்பளைக்குதே முதல் உரிமை இருக்கு, சரியா? எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சமமானவங்க நாங்க தான். என்ன ஆனாவுனா பொம்பளை, அது பண்ணல பொம்பளை, இது பண்ணல பொம்பளை, அதுல ஓல பொம்பளை, இதுல ஓலன்னு சொல்லிருக்கேன். என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லு. சம உரிமை கொடுத்தது யாருமா? யாரு? கவர்மெண்ட். ஆம்பளை நாங்க கொடுத்துருக்கோம். என்ன சம உரிமை கொடுத்த? போயிட்டு போங்க, பொழைச்சு போங்க. என்னத்த பொழைச்சு போத? நாங்க கொடுத்து வாய் வாயில பட்டு அடிச்சு பார்த்தா சொல்லிக்கிட்டு அப்புறம் இஞ்சிட்டு நான் குரங்காட்ட மாதிரி நான் தான் சொல்றேன். ஆம்பளை நாங்க சம உரிமை கொடுத்துருக்கோம்னு. எங்கேயாவது ஆண்களுக்கு ஏதாவது இலவசம் கொடுத்துருக்காங்களா? எங்க ஒத்த வார்த்தை சொல்லிவிடு. ரேஷன் கடைக்கு போனோம்னா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ரேஷன் கடையில. பெண்களுக்கு தானே கொடுக்குறாங்க, ஆண்களுக்கா கொடுக்குறாங்க? பேருந்தில் ஏறுனா இலவசம், பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்ப ஆண்களை எவ்வளவு தூரம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப ஆண்கள் தான் விட்டு கொடுத்து போறோம். இதெல்லாம் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. எப்படி இலவசமா கொடுக்குறாங்க? உங்க அப்பா வீட்டு காசா கொடுக்குறாங்க. என்னைக்கு இலவசம்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ பெண்களுக்கு, சரக்குல 25 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அது எங்க தலையில தான் வந்து விழுகுது. நாங்க என்னைக்காவது கோவப்பட்டிருக்கோமா, வருத்தப்பட்டிருக்கோமா? நம்ம பிள்ளைய தானே போயிட்டு போகுதுங்க. அப்ப விழி விட்டு கொடுத்து போறோம். நாங்க என்ன இலவசம் கேட்கறோம்? எங்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுங்க நாங்க கேட்கறோமா கவர்மெண்ட்? வேணாம். பேருந்தில் ஏறினா ஆண்களுக்கு இலவசம் கொடுங்க நாங்க கேட்கறோமா? வேணாம். ஒரு பாட்டு வாங்கினா ஒரு சைடிஷ் இலவசம் கொடுக்க முடியா? அது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. உள்ள போனா கப்பு 10 ரூபாங்கிறாங்க, சுண்டல் 25 ரூபாங்கிறாங்க. அது ஊசி போன சுண்டல் கொடுக்குறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு. அதை விட்டுவிட்டு ஆண்களை குறை சொன்னா கொண்டு வச்சு தாத்து மாப்பிள்ள எந்த பாரு நம்ம புரிஞ்ச ஓபன் பண்ணி ஆமா. என்ன பண்ணீங்க? நான் வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம்? இளந்த பழம். பரவாயில்ல, சீசன் நேரத்துல அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு தான் உண்டு. ஆமா. இளந்த பழம் வியாபாரம் பாக்குறீங்க. ஆமா. அப்ப வியாபாரத்தை பார்ப்போமா? பார்க்கலாமே. பாப்போமே. அம்மா ஓ மேல அடிச்சு போடுங்க. யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏறாத மனமே இழந்த வெளுத்திருக்கு, இழந்த வெளுத்திருக்கு. நான் ஏறி நானு ஏறி நான் மட்டும் ஏறி நல்லா நல்லா ஆம்பளோட போட்டி போடாதீங்க. வேணாம் வேணாம். ஆம்பளை பாவ முடியா? ஆமா. நான் ஏறி குடுக்கட்டுமா? இப்பயா உழுப்பட்டுமாயா? உழுப்பட்டுமாவா? உழுப்பட்டுமா? இருந்தா தானே விழுக போகுது. இருக்கேன். பழமையா அழத்த சொல்றீங்களா? இளவாழ கண்டுகளா, இருபத்தி செண்டுகளா, ஆடி மாம்பழத்து மழையே
கேட்கலையா படிக்கிறத கேட்கலையா பாட்டு கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையே பாட்டு சத்தம் பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையே பாட்டு சத்தம் கேட்கலையா வரம்போ வரம்போ ரொம்ப மணி வண்டி வருது வரம்போ வரம்போ ஏய் வரம்போ வரம்போ ரொம்ப மணி வண்டி வருது ஏய் கிளம்பி நீங்க போ ஆமா இங்க வாடா நீ இழந்த போல வியாபாரம் பாக்குறேன்ல ஆமா மாநகராட்சியில நான் வேலை பார்க்கறதுக்கு முன்னால நான் என்ன வேலை பார்த்தேன் தெரியுமா என்ன வேலை பாத்தீங்க இந்த பள்ளிக்கூடத்துல விடுமுறை வர்றதுக்கு முன்னால ஆ. பள்ளிக்கூடத்துல ஃபங்க்ஷன்ல நடத்துவாங்க ஆமா அவங்க மியூசிஷியன் மியூசிக்லாம் காட்டுவாங்க தெரியுமா ஆமா அந்த வேலை தான் முத பார்த்தேன் அப்படியா ஆமா. அப்ப நீங்க வித்தையெல்லாம் பண்ணுவீங்களா பண்ணுவேன் ஆ. இன்னைக்கு வேணாம் ஏன் இப்போ ஒரே ஒரு மியூசிக் பண்ணுவோமா விட்டுட்டேன் ஒரு சின்ன பையன் யாராவது அந்த மேடைக்கு வாங்க இந்த 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 கையை தூக்குறேன் பாரு இந்த அவரு பாப்பா, பாப்பா. வாடா 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 பையன் பையன் வாங்க பாப்பா. நம்பிக்கை வா நீ வா நீ வா பாப்பா நீ உட்கார தம்பி மேஜிக் மேஜிக் தான் காட்ட போறேன் சும்மா பயப்படாம அண்ணன் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ன உள்ள ஒரு கிட்னி மட்டும் எடுப்பேன் கிட்னி அப்படிலாம் எடுத்துருவேன் எடுத்துட்டு வரேன் வாங்கிட்டு வாங்க நல்ல தைரியமா பேசுங்க என்னப்பா மேஜிக் தான் காட்ட போறேன் தைரியமா பேசுங்க மைக்கிட்ட பேசுங்க ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க ஹலோ ஹலோ நல்ல சத்தமா ஹலோ ஹலோ ஆம்பளை பிள்ளை நல்ல வீரியமா பேசுங்க சரிங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் என்ன பீரை தின்னேன் அண்ணன் வீட்டில் எப்படி சாப்பாடு சரி உங்க பேரு மணிமாறன் நல்ல பேருப்பா மணிமாறன் மைக்கிட்டே ஏன்டா தள்ளி தள்ளி போறேன் அப்பா பேரு சுரேஷ் அம்மா பேரு மீனாட்சி அக்கா மதுரை மீனாட்சி என்ன படிக்கிறீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்பவே 8ஆம் கிளாஸ் படிக்கிறியா டேய் 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 9th முடிச்சு 10th 9 முடிச்சு 10க்கு போக போறாரு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா செக் பண்ணி அடே அப்பா அப்ப 10th போக போறீங்க ரொம்ப கவனமா படிக்கணும் 10th ரொம்ப முக்கியம் படிச்சு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க யோசிக்கிறானே என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க டாக்டரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா போலீஸா வரணும்னு ஆசைப்படுறீங்க போலீஸ் ஜோர கை தட்டுங்களேன் நல்ல ஒரு விஷயம் பிள்ளைகள் மனசுல எவ்வளவு விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க. பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும் அதுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் நல்லா படிச்சு நீ பெரிய போலீஸ் அதிகாரியா வரணும் என்னப்பா தப்பு யார் பண்ணாலும் சரி தட்டி கேட்கணும் மாப்ள இப்பயே வளர்த்து நல்ல ஓவர் வளர்த்து இன்னும் நான் வளருவேன் நம்ம வளர்த்திக்கிட்டு நீ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிள்ளைய முட்டிக்கு முட்டி உள்ள அந்த பிள்ளைய தப்பு பண்ணா சொல்ல வந்தேன் நல்ல பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும் சரிங்களா 10th படிக்க போறீங்க அண்ணன் ஒரு கேள்வி கேட்கவா கையில எத்தனை வரல் இருக்கு பத்தியா போய் சொல்லக்கூடாது பத்தியா சாமி சத்தியமா 10 வரலா இருக்கு மறுபடியும் நான் போய் சொல்றேன் 10ஆம் கிளாஸ் படிக்க புள்ள போய் சொல்லலாமா எங்க எண்ணு பாப்பா சொன்னோட சந்தி விட்டுன்றாரு 10 இருக்கா இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க இங்கிலீஷ்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 கை விட அது மூத்த தண்ணி எவ்வளவு அழகா சொல்றான் பாரு இங்கிலீஷ்ல அந்த மாதிரி படிச்ச பிள்ளையா இருக்கணும் கழுத படிக்க தெரியாது இப்ப ஹிந்தில சொல்லுங்க ஹிந்தி 1 2 3 4 5 6 7 8 9 தம்பி
அண்ணன் ஹிந்தி சொல்ல சொன்னா பூரி பண்ணக்கூடாது. ஹிந்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? தப்பு தப்பு சொல்லக்கூடாது. அவன் சொல்றது தப்பால சொல்றியா? எப்படி சொல்றேன் தப்புன்னு நீ எப்படி சொல்லுவ? என்ன தம்பி திருப்பி சொல்றா. ஐயா நான் ஹிந்தி தெரியாம நான் சொல்லுவேன் ஐயா. ஐயா திருப்பி சொல்றேன் சொல்றா தம்பி. மைக்ல சொல்றா. மைக்ல சொல்லு தம்பி. 1 2 3 4 5 6 8 9 தப்பு. பாத்தீங்களா? ராஜ்யார் சொல்றாரு பாருங்க தப்புங்க. அண்ணன் சொல்லி தரேன். ஹிந்தி தப்பா சொல்லக்கூடாது. அண்ணன் சொல்லி தரேன். ஏ दो तीन நல்ல சத்தமா சொல்லு தம்பி. 4 5 6 7 என்ன ஹிந்தியா என்னடா அது? எனக்கு 5 மேல தெரியாது. அண்ணன் உனக்கு 100 ரூபாய் தரேன். அப்புறமா கொண்டு சொல்லி கொடு. இப்போ பேசிக் பண்ணுவோமா? ஸ்டார்ட் மியூசிக். டீ கடையில கலவன் தொட்டியான் டீ பையன் என்னமா அந்த பைப்புல உன உட்கார வைக்க போற மாதிரி வேலை வேலைங்கிறானே. பார்க்கும்போது டீ பை மாதிரியே தெரியும். ஊருக்கே டீ போடலாம். அதுக்கு நீ டீ கடைக்காரனை கேட்டுவிடாத. இது வெறும் பை தான். தம்பி உள்ள கை விட்டு செக் பண்ண ஏதாவது இருக்கான். உள்ள நான் என்ன வெடிகுண்டா வச்சிருக்கேன். ஒடிசா வருவேன்னு சொன்னே ரொம்ப ஆராய்ச்சி பண்றானே. ஒண்ணும் இல்ல பாத்தியா? ஒண்ணும் கிடையாது. வெறும் பை தான். யாராவது நண்பர்கள் கர்ச்சிப் இருந்தா கொடுங்க. முகம் துடைக்கிறதுக்கு கர்ச்சிப் வச்சிருப்பீங்கல்ல, கர்ச்சிப் இருந்தா கொடுங்க. கர்ச்சிப் இல்லைன்னாலும் பரவாயில்ல. சட்டியை கூட கஞ்சி கொடுங்க. தோஜை கூட கொடுக்குறேன். அம்மா கூட தங்க தங்க நீங்க கூட ஆனா கூட அது தேங்க் யூ அம்மா. தம்பி காலையில தான் மாட்டு வண்டி பந்தயம். இப்பவே கொடி காட்டாது. மாடா விட்டுருக்காங்க. ஆமா நீங்களும் சொல்ல சொல்ல மியூசிக்கு ஆட்டா பாருங்க. ஓகே கட்சி நல்லா விரிச்சு காட்டுங்க மக்கள்கிட்ட. இந்த பையில ஒண்ணும் கிடையாதுல்ல, நல்லா பாத்துட்டீங்கல்ல. ஓகே இப்போ கட்சி உள்ள போடுங்க. கட்சி உதறி நல்லா உள்ள போடுங்க. போட்டீங்களா? பார்த்து பக்குவமா போறானே. வந்து வேண்டிக்க ஆண்டவா. வேண்டிக்க மைக்கிட்ட வந்து வேண்டிக்க. சும்மா வா வேண்டிக்க. பயப்படாத. கடவுளே எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும். என்ன வேணும்? துப்பாக்கி வேணுமா? அத்தடி இந்த போலீஸ் நிரூபிச்சு அம்பாதவன். ஐயா இந்த கடையில கூட ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லு ஆண்டவா. துப்பாக்கி வேணுங்கிறானே. கிடைச்சிச்சுன்னா சுட்டு புடியா. ஆனா கிடைச்சிச்சுன்னா ஒன்னே முதல் சுடுவேன். துண்டு வீணா போயிருந்தா. எனக்குலாம் துப்பாக்கிலாம் பெரிய விஷயம் தான். வர வைக்கிறேன். இப்ப என்ன வருதுன்னு தெரியாது. சாமியை நல்லபடியா வேண்டிக்க. பாம்புலாம் வராது. ஆண்டவா பயம் இருக்கு அவனுக்கு ஏதோ வரப்போகுதுன்னு. சாமியை கூட ஆண்டவா நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாள் ஆசையா? நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். கிடைச்ச பொருள் அந்த அக்காட்ட கொடுக்கணும். வேண்டிக்கிட்டியா? நல்ல சாமியை வேண்டிக்க. ஆண்டவா தாயே கண்ண மூடு வேண்டிக்கலாம். ஏச்சுகளை பிசாசு நாதாரி முண்டை சுடுகாட்டு முண்டை நன்னி பிசாசு என்னடா ஏண்டா நீ ஆசை ஏண்டா உன்னை நல்லவே நினைச்சு ஏன்டா இப்படி நினைச்சிருக்க? சரி யார் கரிசிப்பு கொடுத்தா? அந்த அண்ணன் கொடுத்தாரா? அந்த அண்ணன் எந்த கரை இதை கொடுத்துருப்பாங்க. வேற மாத்திடுவோமா? நம்ம காலில் அடிச்சு விடுவாப்புல. மறுபடியும் வேண்டும் ஆண்டவா. நான் கேட்டது வேற, வந்தது வேற. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த அண்ணன்ட்ட கரிசிப்பை கொடுக்கணும். கொடுத்துருமா? கொடுத்துருமா? எடுங்க. இப்ப கட்சிப்ப கையில வச்சிருக்க. ஒரு பேசிக் பெரிய பேசிக் அந்த பாம்பு எடுக்கும். பாம்புலடா புள்ளைய பயப்பட சுட்டீங்களே. தம்பி பாம்புல வராது, பயப்படாதீங்க. பாம்பு உள்ள பாலை குடிச்சு பிசாம படுத்து கிடக்குது. வராதுடா. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
மணிமாறன் மணிமாறன் நீ பயப்படக்கூடாது. வாடா, இங்கிருந்து பாம்பு வராதா? இப்ப தம்பி மணிமாறன் அவர்களே, மேட்சிங் நல்லா இருந்துச்சுல. இப்ப தம்பி நான் பொம்பளை பிள்ளைய மாத்த போறேன். எலிக்குச்சி மாதிரி கத்துறேன். பொம்பளை பிள்ளைய மாத்த வேணாமா? பொம்பளை போலீஸ் மாதிரி மாத்தணும். அதை படிச்சு நீ வரணும். போலீஸை மாத்தணுமா? இங்க அட்ரஸ் எல்லாம் இருக்கு. போலீஸை மாத்தணும்ல, வேணாமா? தம்பிக்கு ஜோரா கை தட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். போய் உட்காருங்க. அவனுடைய ஆசையை பத்தியா போலீஸ் ஆகணும்னு ஒரே முடிவு இருக்கேன். கவலைப்படாத, மதுரைக்கு வா, பிசிஆர் நாடு ட்ரெஸ் கம்பெனி இருக்கு. எங்க ட்ரெஸ் இருக்கு? ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்றேன். வாங்கடா, வரமா. நல்லா இருங்க. வர நடை பெரிய ஐஸ்வர்யா நினைப்பு. நான் உங்களை காதலிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்தம்மா வித்த காட்டி உன்னை காப்பாத்தீங்க. மதுரை மாட்டுத்தாவணி பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல பூரா புத்தகம் எடுத்திருக்கேன். 2 சவுக்கு வாங்கி வச்சிருக்கேன். அடிச்சாவது உன்னை காப்பாத்திடுவேன். என்ன நானே அடிச்சேன். உன்னை கல்யாணம் பண்ணா நான் தான் என்னையே அடிச்சுக்கணும்ல. உங்களை எப்படி தெரியுமா காதலிக்க போறேன்? குங்குமப்பூவே கொஞ்சம் போடாதே, குங்குமப்பூவே கொஞ்சம் போடாதே, பொக்கிரி ராஜா பொண்ணு ராஜா, பொக்கிரி ராஜா பொண்ணு ராஜா, உங்களுக்கு அடியில சேதி சொல்லி அவனியில் தேடி வச்சு சேதி சொல்ல மன்னவருதா, எனக்கு சேதி சொல்ல மன்னவருதா, நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவர் மன்னவருதா. அடியில சேதி சொல்லி அவனியில் தேடி வச்சு சேதி சொல்ல மன்னவருதா, உனக்கு சேதி சொல்ல மன்னவருதா. அவனுக்கு சேதி
ஆடியில தேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு தேடி சொன்ன மன்னவர்தான். பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல ஆமனோட சேர்ந்து அதுரவிகளும் போல பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல ஆமனோட சேர்ந்து அதுரவிகளும் போல நாளும் போல சேர்ந்திருக்கும் ஹலோ 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 சார் கொஸ்டின் ஹலோ 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 அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவதும் சாழவும் நன்று. உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் யாருன்னா நம்மளை சுமந்த அப்பன்னு ஆத்தாலும் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வமே. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை வணங்குவதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச தாயை வணங்குவதை மேலே சொல்லியிருக்காங்க. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விஷாலாட்சி, இப்படி ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள். ஆனா அனுதினமும் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய சாமி யாருன்னா நம்மளை சுமந்த அப்பனும் ஆத்தாலும் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி. அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே. குழந்தையா இருக்கும் பொழுது நம்மளை எவ்வளவு பேணி காத்து நம்மளை வளர்த்துருப்பாங்க நம்ம அப்பா அம்மா. திடீர்னு வாந்தி வயிற்றாலையா போகும், தூக்கி தோல்ல தூக்கி போட்டுவிட்டு மருத்துவமனை கூட்டிட்டு போய் நம்மளுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. எப்ப நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது. அவங்களுக்கு ஒரு 50 வயசு 70 வயசு ஆயிரும். இந்த வயசான காலத்துல கண்ணு தெரியாது, காது கேட்காது, நடக்க முடியாது. அப்ப அந்த வயசான காலத்துல அவங்க நம்மளுக்கு குழந்தை மாதிரி. குழந்தையா இருக்கும் பொழுது எப்படி நம்மளை அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ வயசான காலத்துல அவங்கள பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அப்ப நான் தாலும் என்ன கேட்பாங்க, மிஞ்சி போனா 3 நேரம் கஞ்சி கேட்பாங்க. ஓரமா நான் வீட்டில் தங்கிக்கிறேன்ப்பா, பேர பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு ஓரமா தங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு இடம் கேட்பாங்க. வருஷத்துக்கு 2 துணி எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். அவங்க கேட்கறது அதுதான். கடைசி காலத்துல என்ன அனாதையா விட்டுறாத, நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி மட்டும் வச்சிரு. அவங்க கேட்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். ஆனா சில பிள்ளைகள் அப்பனை ஆத்தாளுடைய அருமைகள் தெரியாம கொண்டு போய் அனாதனத்துல செத்துறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் செய்யாதீங்க. இப்போ நம்ம உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தாயிடப்பட பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்கதான் நம்மளுக்கு பொக்கிஷம். இந்த உலகத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து காமிச்சது யாரு? நம்ம அப்பனை ஆத்தாளன் தான். அம்மாவுடைய பாசம் இடுப்பு வரைக்கும் தான். இடுப்புல குழந்தைய உட்கார வச்சு ஆத்தா கொஞ்சுவா. அது என்ன காரணம் தெரியுமா? நான் பார்த்த உலகம் இதுதான், நான் பார்த்த உலகத்தை மட்டும் நீ பார்த்தால் போதும் நினைக்கிறவங்க அம்மா. ஆனா அப்பா 1 மடங்கு மேல. குழந்தைய கொஞ்சும் போது எப்படி கொஞ்சுவாரு? தூக்கி தோல்ல ஏற்றிடுவார். ஏன் தெரியுமா? நான் பார்க்காத உலகத்தை என் புள்ள நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு தூக்கி தோல்ல வச்சு கொஞ்சிற சாமி யாரு? நம்மளை சுமந்த அப்பா. அப்ப அந்த தாயின் தப்பனையும் பத்திரமா பார்த்துக்கிறது யாரு? நம்மளுடைய பொறுப்பு. இப்ப கொண்டு வந்தாலும் கொண்டு வராட்டினாலும் தாய். நம்ம வீட்டுல போய் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் சரி, சம்பாதிக்காம வந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தோன்னு அம்மா கேட்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எப்போ சாப்பிட்டியாடா, வேலைக்கு போனியப்போ, எதுக்கு சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லி முதல் சாப்பிட்டியா தான் கேட்பாங்க. ஏன்னா அம்மா ஒருத்தி தான் முகம் பார்த்து நம்மளுக்கு சோறு ஓடுவா. நம்ம முகம் லேசா வாடிட்டாலே போதும், என் புள்ள முகம் வாடிட்டானே, புள்ள சாப்பிட போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவ பட்னியா கிடந்தாலும் அந்த பழைய கஞ்சியை புழிஞ்சு வச்சாலும் நம்மளுக்கு சோறு போடுவா. அவதான் ஆத்தா. அந்த ஆத்தாவை நம்ம நல்லபடியா பார்த்துக்கணுமா இல்லையா? இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, எங்க அம்மா PS விஜயதாரா, பெரிய ராஜ நடிகை, பெரியவங்களுக்குலாம் தெரியும். எங்க அம்மா நாடகத்துக்கு போகும்பொழுது விபத்து ஏற்பட்டு அப்பாவுக்குலாம் தெரியும். அங்கிள் ராதாரவி அங்கிள் வந்து 10,000 14,000 15,000 பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு ஆப்ரேஷன் பணம் கொடுத்தாங்க. இந்த இடுப்புடம் உடஞ்சி நொறுங்கி போச்சு எங்க அம்மாவுக்கு. இந்நாள் வரைக்கும் எங்க அம்மா நடக்க முடியாது. வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு தான் நடப்பாங்க. பாத்ரூம் போறாங்க முடிஞ்ச அளவுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா நான் தான் தூக்கிட்டு போகணும் பாத்ரூமுக்கு. ஆனா எங்க அம்மாவுக்கு முடியலனாலும் நான் நாடகத்தை முடிச்சுட்டு வந்த உடனே என் பேக் அவ்வளவு வெயிட்டா இருக்கும். எங்க அம்மா உட்கார்ந்த இடத்துல அந்த பேக்கை மெதுவா பிடிச்சி இழுத்து பக்கத்துல உட்கார வச்சு, என்ன ராத்திரி போனீங்க சாப்பிட்டியா அவங்க கேட்கிற முதல் வார்த்தை இதுதான். அம்மா கேட்கிற முதல் வார்த்தை,
அந்த தாய் தப்பை நம்ம கூட இல்லைன்னு வைங்களேன், நம்மலாம் அனாதை, பெரிய அனாதை. அதனால தாய் தப்பனை பத்திரமா பார்த்துக்கோங்க. தாய் தப்பனை கண்கிழங்க வைக்காதீங்க. நம்ம உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தாய் தப்பனை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க நம்மளுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்று சொல்லிக்கொண்டு, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய என்னை பெற்றெடுக்காத தாய்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். ஹலோ 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 பொண்ணு போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. பொண்ணு போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. பொண்ண போலாத்தா என்ன பித்து போட்டா, நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோர்வப்பா, ஒட்டி போன உடம்பு நாளும் உசுர தந்து பாசம் வப்பா. தின்னவாக திட்டினாலும் என்னவனும் கண்ண துணி கட்டினாலும் கண்களங்க பார்த்ததில்ல. நூல கேட்கும் வாயு சீர கேட்டாத்தா, நூறு கூட உனக்கு நானும் வாங்கி தந்ததில்ல அடியாத்தா. போலாத்தா என்ன பெத்து போட்டா, நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வெட்டியில ஊர சுற்றும் வேலையற்றவரும் உண்டு, வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. கேடு கெட்ட தங்கையும் உண்டு, கோடு கெட்ட தாரம் உண்டு, கேடு கெட்ட சொந்தம் உண்டு, தவறு கெட்ட தந்தையும் உண்டு. கெட்டு போன தாயே இளையறியாதா, கெட்டு போன தாயே எங்கும் இல்லவே இல்லை அறியாதா. போலாத்தா என்ன பெற்று போட்டா, என்ன பெற்றாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. பொண்ண போலாத்தா என்ன பெற்று போட்டா, என்ன பெற்றாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா. ஜெயம் போட்டல் ராமு ஜெயநாகரகுடி இளைஞர்கள் சார்பாக இந்த அம்மா பாடலை பாராட்டி ரூபாய் 200 பொற்காசுகள் என்பது பார்க்க வழங்கியுள்ளார்கள். அன்பு இளைஞர் பெருமக்களுக்கு நன்றி. ஜெயம்
ஜெயம் ஹோட்டல் அன்பு அப்பா ராம் அவர்கள் ரூபாய் 101 அம்மாவுடைய பாடலை பாராட்டி அன்பளிப்பை வழங்கியுள்ளார்கள். அன்பு இதயங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. ஹலோ நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் பெற்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையில் பார்த்தான் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் பெற்று ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நிதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயக்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தோது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அறிய நின்று ஒரு துளி வஞ்சமில்லை ஆண்டவன் அறிய நின்று ஒரு துளி வஞ்சமில்லை அவனன்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வாழ மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் பெற்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லை பார்த்தான் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்